ஸ்தோத்திரம். நம்ம முடிப்போம். அல்லேலூயா. சகரியா 3:8 இருக்குது. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன், என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இந்த இடத்துல இந்த யோசுவா என்கிற ஒருவனை பற்றி பார்க்கிறோம். எந்த யோசுவா? மோசே கூட ஊழியம் செய்த யோசுவா இல்லை, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவாவின் இடத்தில் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். ஏன் பேசினார்னா பெரிய சரித்திரம். அதெல்லாம் நம்ம ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு புரியுமோ புரியாதோ அது வேறு. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக கேட்கணும். யாரும் தூங்குறீங்களா? எனக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. தூக்கத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சில் பல வருஷத்துக்கு முன்னால் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பிரசங்கத்துக்கு முன்னால் அதை கொஞ்சம் சொல்கிறேன். அவர் டீ கடை வச்சுருப்பார். இப்போ இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அவர் டீ கடை வச்சுருப்பார். சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3 மணி 3:30க்கெல்லாம் என்ன செய்வார்? டீ கடைக்கு போய் அதுக்குரியதெல்லாம் ஏற்பாடு செய்து காலையில் டீ கடையை திறக்கணும் பார்த்தீங்களா. அதனால் சீக்கிரம் எழுந்து பழக்கம். சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வார்னா தூங்க ஆரம்பிச்சுவார். எனக்கு இதை பார்த்தா பிரசங்கம் என்ன செய்யாது, ஓடாது. சரி, இவர் எப்படா மாற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசித்துக்கிட்டே இருந்தேன். என்னடா பண்ணுற சொல்லி பார்த்தேன், தூங்காதீங்கன்னு. இப்படியும் கூட இப்போ ஒரு 3 நாள் தூங்குறது கேஸ் இருக்குது சர்ச்சில். நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் பேசினாலும் சரி, சின்ன காமெடி பண்ணாலும் சரி, ஒருவேளை கடிந்து கொண்டாலும் சரி, அசையாத ஆட்கள் எங்கள் சர்ச்சில் இருக்குது. ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, இப்போ பார்க்க வாய்ப்பு இல்லை. 8:30 மணிக்கு தான் முடியும் ஆராதனை. எங்களுக்கு இடம் பத்தலை. ஆண்டோடைய கிருபையில் இடம் நிரம்பிருச்சு. நான் வரும்போது நிரம்பிருச்சு சர்ச்சு. நான் சொன்னேன், அந்த பிள்ளைகளெல்லாம் புல்பீட்டில் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இடத்த கர்த்தர் விஸ்தாரப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரே ஆராதனை இன்றைக்கி வைக்கிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இன்றைக்கும் ஈஸ்டருக்கும் ஒரே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. அவர் உட்கார்ந்துருப்பார். அவரை நான் சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசி தூங்காதீங்க பிரதர், கொஞ்சம் கவனிங்க பிரதர், அப்படி தட்டுறது, கொஞ்சம் சைகை காட்டுறது, கொஞ்சம் அன்பாக சொல்கிறது, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கோபமாக சொல்கிறது, என்ன சொன்னாலும் அவர் அப்படி தான் இருப்பார். சரி, பார்த்தேன் இவர் எப்படா மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், பின்னால் நிற்க வச்சு வரக்கூடியவங்க எல்லாரையுமே வரவேற்கிறதுக்கு நிற்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சர்ச்சில் எங்கள் தலைமை சபையில் நான் முதல்ல அதை தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் இங்கே பின்னால் நின்று வர்றவங்களெல்லாம் வெல்கம் வாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னால் இவர் தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 வாரம் நல்லா தான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட்னு. அடுத்து ஒரு 3-4 வாரம் கழித்து பார்த்தாக்க அங்கே நின்றுக்கிட்டே தூங்குறார். சரிப்பா, இவரை இப்படியும் மாற்ற முடியாது, என்ன தான் பண்ணுறது, நின்றுக்கிட்டே இந்த மனுஷன் தூங்கி விழுகிறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு துதிக்கணும் நீங்கன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் நீங்கள் துதிங்க பிரதர், அப்படியாவது கொஞ்சம் ஏதாவது உணர்வு வருமா அப்படின்னு சொல்லி துதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து புல்பீட்டில் துதிக்கிறதுக்கு இது பண்ணேன். ஸ்தோத்திரம். அவர் துதிச்சா மற்ற எல்லாரும் தூங்கிடுறாங்க, இவர் இங்கே துதிக்கிறார், அங்கே இருக்கிற எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இது ஒத்தே வராதுன்னு சொல்லி திருப்பி அதே இடத்துக்கு போய் உட்காந்துட்டார். அந்த மாதிரி யாரும் இப்போ என்ன செய்யக்கூடாது, சபையில் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. 2வது, உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, நேரத்துக்கு ஆராதனைக்கு வரணும். ஒருத்தரா வரக்கூடாது. ஆண்டோடைய பெரிய கிருபையில் எங்கள் சபையில் நான் கொஞ்சம் அப்படியே தான், அதில் கொஞ்சம் இதே மாதிரி பாஸ்டர் மாதிரியே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். 7 மணி ஆராதனைன்னா குறைந்தபட்சம் 7:10 7:15 எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் ஒருத்தராக வர்றது, யோசித்து வர்றது, போகலாமா வேணாமா அப்படியெல்லாம் வரவே கூடாது. ஸ்தோத்திரம். நேரத்துக்கு வரணும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதாக ஒரே இடத்துல கூடி உட்கார்ந்து இருக்கிற போது ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் நேரத்துக்கு தயவு செய்து நீங்கள் நேரத்துக்கு வாங்க, கர்த்தர் நாம மகிமைப்படும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, இருப்பினும் சொல்கிறேன்,
நேரத்துக்கு எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலும் நேரத்துக்கு ஆராதனைக்கு வாங்க. இங்கே நம்ம செய்திக்கு வந்துடுவோம். கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இந்த கிளை அப்படின்னா நமக்கு தெரியும், பழைய இடங்களிலே இந்த இயேசுவை பற்றி தான் கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே இயேசுவை பற்றி கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு இயேசு வரணும்? இந்த கிளை எனப்பட்ட இயேசுவானவர் எதுக்கு வரணும்? இவர் வந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறார்? அதுக்கு முன்னால் அந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். ஏன்னா அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றினார். இதெல்லாம் செய்து முடித்து விட்டு அந்த பிசாசு குற்றம் சாட்டக்கூடாது என்பதனாலே யோசுவா கூடவும் அவனோடு உட்கார்ந்திருக்கிற அவருடைய நண்பர்களோடவும் கர்த்தர் பேசுகிறார் இந்த சகரியா மூலமாய். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கிளை எண்ணப்பட்டவரை நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எதுக்காக ஆண்டவர் வரணும் அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க. இதில் கொஞ்சம் நான் விளக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். கவனிக்கிறீங்களா? யோசுவாவுக்கு முன்பாக வர்றவர் யாரா வர்றாராம்? எப்படி தெரியுது? எப்படி அவருக்கு அட்ரஸ் பண்ணப்படுது? ஸ்தோத்திரம். வரப்போகிற கிளை எனப்பட்டவர், அவருக்கு என்ன பேர் கொடுக்கப்படுது? கல். இதோ யோசுவாவுக்கு முன்பாக நான் வைத்த கல். கல் என்று சொன்னாலே பல இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை தான் குறிக்குது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுக்கப்பட்டு போவான். இந்த வசனம்லாம் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எந்த இடத்துல கல் என்று சொல்லியிருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்கிறார். யாரை குறித்து சொல்கிறாருன்னா தன்னை குறித்து, தன்னை குறித்து. இந்த சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன்னா தன்னை குறித்து, தன்மேல் கட்டப்படுகிற சபையை குறித்து தன்னை கல் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கல் என்று சொல்லும்போது இங்கே யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படிப்பட்ட கல் என்று சொன்னால் நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 28:16. இந்த கல்லை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தது தான் அடுத்தடுத்த ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்கிறார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல் ஸ்ட்ராங்காக இருக்குதா? அந்த கல் உறுதியாக இருக்குதா? அந்த கல் மேலே சபையை கட்ட முடியுமா? அந்த கல் மேலே ஊழியத்தை கட்ட முடியுமா என்று சொல்லி பிதாவாகிய தேவனால் பரீட்சித்து பார்க்கப்பட்டவர் தான் இயேசு. பிதாவாகிய தேவனால் இந்த கல்லானது பரீட்சித்து பார்க்கப்பட்டது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதே வார்த்தையில் இருக்கு, விலையேற பெற்றது, ரொம்ப காஸ்ட்லி. இந்த கல் எங்கேயும் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது, வாங்க முடியாது. விலையேற பெற்ற கல். இந்த கல்லை திட அஸ்திபாரமாக நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த கல்லை எப்படி கர்த்தர் மாற்றுகிறார், அதுதான் செய்தி. இந்த கல்லை எப்படி இவ்வளவு விலையேற பெற்றதாய் மாற்றுகிறார், இந்த கல்லை எப்படி பரீட்சை பார்க்கிறார். இந்த கல்லை எப்போவுமே ஒரு பொருளை அதாவது விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த பொருள் என்ன செய்யப்படும்?
பரீட்சை பார்க்கப்படும், சோதித்து பார்க்கப்படும். முன்னாலேயே அதை சோதித்து பார்த்து அது சரியானது தானா, இது ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பிரயோஜனமாக இருக்குமா, இது உறுதியாக இருக்குமா, இது நல்லதா, இது கெட்டதா, இதில் சைடு எஃபெக்ட் வருமா, அல்லது இது உகந்ததாக இருக்குதா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ராடக்டும் எந்த ஒரு பொருளுமே பரீட்சித்து பார்க்கப்பட்டு தான் அதுக்கு பிற்பாடு அது விற்பனைக்கு வரும். கவனிக்கிறீங்களா? அது விற்பனைக்கு வரும். அதுபோல் இந்த இயேசுவானவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு சரியான நபரா? முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு இவரால் முடியுமா? சுமப்பாரா? இவரை கொண்டு செய்ய முடியுமா என்று சொல்லி பல சோதனைக்கு ஊடாக ஆண்டவர் இந்த இயேசுவானவரை, தம்முடைய குமாரனை, தம்மால் அனுப்பப்பட்டவரையே சோதிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே ஒரு பெரிய சோதனை. பிசாசு மூலமாக வனாந்தரத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, இவர் அடுத்த கட்டத்துக்கு போய் முழு உலகத்தின் பாவத்துக்காக பாரமான சிலுவையை இவர் சுமக்க வேண்டும் என்கிறதை பிதாவாகிய தேவன் அறிந்து இவர் செய்வாரா, செய்து முடிப்பாரா என்பதினால் பலவிதமான உபத்திரவத்துக்குள்ளும் பலவிதமான போராட்டத்துக்குள்ளும் பலவிதமான பாடுகளுக்குள்ளும் ஆண்டவர் இவரை அனுமதித்து கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதை விட்டுட்டு நம்ம அங்கே வந்துடுவோம், அந்த வசனத்துக்கு வந்துடுவோம். அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சகரியாவில் ஸ்தோத்திரம், இதோ நான் அதின் சித்திர வேலையை நிறைவேற்றி, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் அதின் சித்திர வேலையை நிறைவேற்றி. அது என்ன? அந்த கல்லுக்கு என்ன செய்யணுமா? சித்திர வேலையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இடையில ஒன்று இருக்கு. இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லு மேலே என்ன இருக்குதான்? 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 7 கண்கள் அப்படின்னா என்ன? 7ன்னா பரிபூரணம். இந்த 7 கண்கள் என்னன்னா, அதே சகரியாவில் 4:10 இருக்கு. அது கர்த்தருடைய 7 கண்கள். கர்த்தருடைய கண்கள். நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன், இயேசுவை அனுப்பின பிதாவாகிய தேவன் அதாவது இடைவிடாமல் இந்த இயேசுவின் மேலே அவருடைய கண்களை வைத்திருந்தார். இடைவிடாமல் இயேசுவின் மேலே அவருடைய கண்கள் இருந்தது. அவருடைய கண்கள் முழுவதுமாக இந்த இயேசுவானவர் எங்கே இருக்கிறார், எங்கே போகிறார், எங்கே நடக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை அனுப்பின பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த கண்கள் கொஞ்சம் கூட திரும்பலை. அதனால தான் 7 கண்களும் அந்த கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் சிலுவையில் ஆண்டவர் தொங்கும்போது அந்த அடியை, அந்த வேதனையை, அந்த அகோரத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பார்க்க முடியாமல் கொஞ்ச நேரம் அந்த முகத்தை திருப்பும்போது, முகத்தை மறைத்து கொண்ட போது இயேசுவானவர் கதறார். என்ன கதறாரு? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறக்கூடிய ஒரு நிலையில போயிட்டார். அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த தேவன் அந்த இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த கண்களை திருப்பவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த கண்களை கொஞ்சம் கூட திருப்பலை. 24 மணி நேரமும் எந்த நேரமும் ஆண்டவர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் அசைவெல்லாம், அவர் என்ன செய்கிறார், எங்கே உட்காருகிறார், எங்கே இருக்கிறார் என்று பிதாவாகிய தேவனுடைய கண்கள் அந்த கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறாரா, பார்க்கலையா? எப்பெல்லாம் பார்க்குறார்? நம்ம ஆண்டவர் எல்லா நேரமும் பார்க்குறார். 24 மணி நேரமும் பார்க்குறார். சந்துக்குள்ளே போகும்போது பார்க்குறார், பொந்துக்குள்ளே போகும்போது பார்க்குறார், அந்தரங்கத்தில் இருக்கிற போது பார்க்குறார், அம்பலத்தில் இருக்கிற போது பார்க்குறார். எப்போவுமே நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. சாதாரண மனிதனாக இருக்கிற நம்மையே ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குமானா, அனுப்பப்பட்ட தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் எப்படி அவரை பார்த்து கொண்டே இருந்திருப்பார்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் மேல் பிதாவாகிய தேவனுடைய கண்கள் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் சொல்லுது, நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. ஒரு கல் இருக்குது, கவனிங்க, ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் ஒரு டிராயிங் அல்லது ஒரு படம் அல்லது ஒரு பூ ஏதோ ஒன்று வரையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாலே அந்த சிற்பி இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த சிற்பி என்னவாக அந்த கல்லில் என்ன படம் வரைய போகிறோம் என்று சிற்பிக்கு தெரியும். அந்த கல்லில் எப்படி தான் வரைகிறது, அந்த கல்லை எப்படி தான் சரி பண்ணுறது, அந்த கல்லை தேவையில்லாததெல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க, தேவையில்லாததெல்லாம் செதுக்கி ஒதுக்கி வெட்டி அதை கட் பண்ணி இதெல்லாம் செய்யும்போது அந்த சிற்பி என்ன நினைக்கிறானோ அந்த படம் அந்த கல்லில் வரும். அந்த படத்தை அந்த கல்லில் கொண்டு வர்றதுக்கு அந்த சிற்பியானவன் அதிக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கல்லை வெட்டி அந்த கல்லை உடைச்சு அந்த கல்லை உளி வச்சு அடித்து, கவனிக்கிறீங்களா, அந்த கல்லை உளி வச்சு அடித்து அதை செதற பண்ணி, ஸ்தோத்திரம், பார்க்கும்போது முழு கல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற அந்த கல்லில் இருக்கிற அநேக காரியங்களை வெளியேற்றி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பி என்ன விரும்புகிறானோ, ஒரு உருவமாக இருக்கலாம், ஒரு சிலை வடிவாக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை அந்த கல்லுக்குள்ளேருந்து கொண்டு வரான். அதுபோல் இயேசுவானவர் என்கிற இந்த கல் சிலுவையிலே, ஸ்தோத்திர, சிலுவையின் மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் அந்த கல்லை போல் இருக்கிற அந்த இயேசுவை செதுக்குவதற்கு, சித்திர வேலை செய்வதற்கு, அடிப்பதற்கு, தகர்ப்பதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இல்லையா சொல்லுங்க, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த கல்லை சித்திர வேலை செய்யணும், அதை அழகாக்கணும். நீங்கள் சவுத் சைட்லெலாம் போயிட்டீங்கன்னா, நான் இருந்த பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா பழங்காலத்து வீடுகள் இருக்கும், பழைய காலத்து வீடுகள். அதில் தூண்லாம் பார்த்தீங்கன்னா கல்லில் இருக்கும். அந்த கல்லெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கல்லெல்லாம் நல்ல டிராயிங், பூ, அந்த கல்லிலேயே பூக்கள் அடங்கியிருக்கும், தூண்களாக அது நிற்கும். இதை எப்படா செய்தாங்க, இது எப்படி இப்படி வந்தது அப்படின்னா, என்றோ ஒரு நாள் அது முழு கல்லாக இருந்தது, சிற்பியின் கையிலே போனது. அந்த சிற்பியானவன் அந்த கல்லை செதுக்கி தேவையில்லாத எல்லாவற்றையும் செதுக்கி ஒதுக்கி வெட்டி அதை நல்ல ஒரு அழகான ஒரு தூணாக மாற்றி இந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு தூணாக அதை பயன்படுத்தி இருக்கிறான் என்று நமக்கு தெரிகிறது. அதுபோல தான் இயேசுவானவர் உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் தாமே பிதாவாகிய தேவன் இவரை சித்திர வேலை செய்வதற்கு, இந்த கல்லை போல் இருக்கிற இயேசுவை செதுக்குவதற்கு, வெட்டுவதற்கு, குத்துவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதுதான் தீர்க்க தரிசனமாக இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக 520 வருஷத்துக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ரகசியமாய் மிகவும் தெளிவாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாய் இந்த இயேசுவானவருடைய மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் மரணத்தை குறித்து அநேகர் சொல்லி இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, அந்த கல்லை வெட்டுவதற்கும் அந்த கல்லை சித்திர வேலை செய்யறதுக்கும் அக்கிரமத்தை நீக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் அந்த கல் இயேசு. அந்த கல்லாகிய இயேசுவானவர் சிலுவையிலே செதுக்குவதற்கு, சித்திர வேலை செய்வதற்கு, அடிப்பதற்கு, வெட்டுவதற்கு, குத்துவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற போது இந்த தேசம் முழுவதும் ஒரே நாளிலே, இந்த தேசம் உலகம் முழுவதற்கும் ஒரே நாளிலே ஆண்டவர் சிலுவையை சுமந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தேசத்தில் இருக்கிற அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை ஒரே நாளிலே நீக்கி போட்ட அந்த நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? ஒரே நாளில் தேசத்தின் அக்கிரமத்தை, அப்படின்னா அகில உலகத்தின் பாவத்துக்காக ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். உங்களுடைய அக்கிரமத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? அல்லேலூயா. சந்தோஷமா, சத்தமா, ஹாப்பியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரே நாளிலே பாவத்தை நீக்குகிற ஒரே ஒரு தேவன் இந்த ஆண்டவர் இயேசு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவர் எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்தோத்திரம், இந்த முள்கிரீடம் தெரியுமா உங்களுக்கு? முள்கிரீடம், இந்த முள்கிரீடம் எதுக்காக செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அதனால் வந்த விளைவுகள் என்ன? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். இந்த முள்கிரீடம் இயேசுவுக்காக பின்னப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இயேசுவுக்காக பின்னப்பட்டது. இந்த முள்கிரீடம், அந்த முள் மட்டும் ஒரு 3 அங்குலம் இருக்கும். அதாவது 3 mm, 2 mmலேருந்து 3 mm அந்த முள் இருக்கும். அந்த முள்ளை இயேசுவின் தலைமையில வச்சாங்க. ஏன் முள்ளை கொண்டு போய் இயேசுவின் தலைமையில வச்சாங்கன்னு கொஞ்சம் அதுக்கப்புறம் யோசிப்போம், சிந்திப்போம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த முள்கிரீடத்தை வச்சது மட்டும் இல்லை, கோலை எடுத்து கொண்டு வந்து அந்த முள்கிரீடத்தில் மாறி 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 அந்த முள்ளை தலையில் வச்சு அடிக்கிறாங்க. தலையில் வச்சு அந்த முள்ளை அடிக்க 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 இந்த முள்ளானது ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணது இல்லை, உள்ளே இறங்குது. உள்ளே இறங்க 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 இந்த இரத்தமானது அப்படியே பீறிட்டு அப்படியே கண்ணு வழியே வந்து அப்படியே ஊற்றுது. இந்த கண்களெல்லாம் இரத்தமாக வருது, கண்களுக்குள்ளே இருந்து இரத்தமாக வருது. இந்த முள் உள்ள இறுகி 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 மூளை வரைக்கும் போயிடுச்சு. அப்படிலாம் நடந்திருக்கு, மூளை வரைக்கும் போச்சு. இப்போ சாத்தானுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், கவனிங்க, ஸ்தோத்திரம், இந்த முள் போய் அந்த மூளை வரைக்கும் போய் இறங்கி அங்கே ரத்தம் வடியும் போது, அல்லது அந்த மூளை வரைக்கும் போகும்போது இவருடைய மைண்டு என்ன செய்யும்? குழம்பிடும். இவருடைய மைண்டு குழம்பிடும், மாறிடும். ஒருவேளை பிதாவாகிய தேவனை மறுதலிக்கலாம், அல்லது உளரலாம், எப்படியாவது பேசலாம், பிதற்றலாம், அல்லது கடைசியில் ஆவியை ஒப்பு கொடுக்காம, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஆவியை ஒப்பு கொடுக்காம இடையிலேயே இவருக்குள்ள கான்சியஸ் இல்லாமல் அன்கான்சியஸாக மாறிடலாம். இந்த எண்ணத்தினால்தான் அந்த முள்கிரீடம் அவருடைய தலையிலே வைக்கப்பட்டு சாத்தான் மூலமாக அடிக்கப்பட்டது. ஆண்டவரும் பிதாவாகி தேவனும் அனுமதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா முள்ளால வந்த சாபத்தை எப்படி தான் எடுக்கணும்? முள்ளால தான் எடுக்கணும். எப்படி முள்ளால சாபம் வந்துச்சு? ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், என்ன சொன்னார்? இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமத்தில் வாசிங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆதியாகமம் எத்தனாவது அதிகாரம்? 1வது அதிகாரத்தில் இருக்கா? 3வது அதிகாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 3வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சபிக்கிறார் இல்லையா ஆதாமை, முள்ளையும் குறுக்கும் முளைக்கும். அந்த வசனம் எந்தது சொல்லுங்க? 18 3:18 அது போடுங்களேன். அது வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகள் புசிப்பாய். எப்படி இருக்கும்? புரியல. புசிப்பாய், ரைட், ஓகே. வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், முள்ளும் குறுக்கும் முளைக்கும். இந்த பூமியானது சபிக்கப்பட்டு விட்டது. பூமியானது சபிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஏவாள் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமியானது சபிக்கப்பட்டது. முள்ளும் குறுக்கும் முளைக்கும். இந்த முள்ளும் குறுக்கும் முளைக்கும் சொன்ன அந்த முள் மூலமாகவே, ஸ்தோத்திரம், இந்த முள்ளை கொண்டு அந்த சாபத்தை நீக்கணும். இந்த முள்ளை கொண்டு அந்த சாபத்தை நீக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தலையிலே அந்த முள்கிரீடம் வைக்கப்பட்டது. ஆனால் அவங்க வைக்கும்போது நோக்கம் என்ன? ராஜான்னு சொல்லி வைத்தாங்கன்னு இருக்கு. ஆனால் இந்த சாபத்தை போக்குவதற்காக தான் ஆண்டவர் முள்கிரீடத்தை இயேசுவின் தலையிலே வைத்ததாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. சாத்தானுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. இந்த முள்கிரீடத்தை வச்சு உள்ள அடித்து அப்படியே இறங்கும் போது, ரத்தம் பீறிட்டு வரும்போது அவர் மனசு மாறிடலாம், மறுதளிச்சிடலாம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடந்த பிற்பாடு தாங்க பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க.
இயேசுவை பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. நீங்கள் யோவான் 19வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். இதுக்கு முன்னாலே பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாலே அங்கே சிவப்பு அங்கி ஒன்று போடப்பட்டது. அதுக்கு இல்லாமல் அந்த முள் கிரீடம் வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டது. இப்போ கொண்டு போகிறாங்க யாருக்கிட்ட? பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் அங்கே முன்னால் நிறுத்தும்போது பிலாத்து கேட்குறாரு, எப்பா உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுமதிக்காவிட்டால் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போவாவது இவனுக்கு ஏதாவது மாறி இருக்கும், மைண்டில் ஏதாவது குழம்பிருப்பானா, மாற்றி ஏதாவது பேசுவானா அப்படின்னு சொல்லி பிலாத்து நினச்சார். ஆனால் அவர் சரியாக தான் இருக்கிறார். மரண பரியந்தமும் சரியாக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக பாடுபட்ட, நமக்காக சிதைக்கப்பட்ட ஒரு கல்லை போல இயேசுவானவரை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார், விட்டு கொடுத்தார்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் பாருங்களேன், சகரியா புத்தகத்தில் 10வது வசனம் பாருங்கள். 10வது வசனத்தில், அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். திராட்சை செடின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னது? இதெல்லாம் நடந்த பிற்பாடு இப்போ ஜனங்கள் எங்கே வரணும், எங்கே வரப்போகிறாங்கன்னா திராட்சை செடிக்கு கீழே வரப்போகிறாங்க. இந்த இயேசுவின் மரணத்தின் மூலமாக, இந்த கல்லை சித்திர வேலைக்கு ஒப்பு கொடுத்ததின் மூலமாக எங்கே வரப்போகிறாங்க மக்கள்? திராட்சை செடியின் கீழே. திராட்சை செடி எது தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு. நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ திராட்சை செடிக்கு கீழே ஜனங்கள் வரவழைக்கப்படணும். ஸ்தோத்திர. திராட்சை செடியாகிய இயேசுவுக்கு கீழே ஜனங்கள் வரணுமானா இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கப்படணும். எனவே ஆண்டவர் நமக்காக இந்த அகால இந்த மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக இத்தனை பாடுகளை, இத்தனை வேதனைகளை ஆண்டவர் சகித்தார் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப ஆழமாக போனதுனால புரியலையோ? புரிஞ்சிருச்சா? ஸ்தோத்திரம். என்னடா கல், என்னடா செதுக்கிறது, என்னடா அடிக்கிறது? எல்லாரும் சொல்லுவாங்க சிலுவையில் தொங்கினார், இரத்தத்தை சிந்தினார். அதெல்லாம் தான் நம்ம எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்னதை நிறைவேற்றி கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். இதே ஆளு தான் கழுதையை பற்றியும் சொல்லியிருக்கிறார் சகரியா. கழுதையில் எப்படி இயேசுவானவர் வருவார்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன் கழுதையில் வர்றாரு? கழுதையில் ஏன் வந்தார்? இயேசு கழுதையில் வர்றதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதையும் ரகசியமாக ஆண்டவர் சொல்லி வைத்தார். இயேசு கழுதையில் வந்ததுக்கு சமாதானத்துக்கு, ஸ்தோத்திரம், சமாதானத்துக்கு அடையாளமாக இயேசு கழுதையில் வந்தார். எருசலேமுக்கு வரும்போது பாஸ்டர் சொன்னார், அந்த எருசலேமை பார்த்து என்ன சொன்னார்னு. ஸ்தோத்திரம். அப்போ ஏன் எருசலேமுக்குள்ளே இயேசு கழுதையில் வந்தார் அப்படின்னு சொன்னால், சமாதானமாய் வருகிற ஒவ்வொரு ராஜாவும் எப்படி தான் வருவாங்க எருசலேமுக்குள்ளே? கழுதையில் தான் வருவாங்க. குதிரை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இயேசுவானவருக்கு என்ன குதிரை கிடைக்காதா என்ன? ஸ்தோத்திரம், குதிரை கிடைக்கும். இந்த கழுதையில் இயேசு ஏன் வந்தார்னா, சாந்த குணமுள்ளவராய் வருவதற்கு அடையாளமாக கழுதையிலே இயேசு வந்தார். எருசலேமுக்குள்ளே எந்த ராஜா கழுதையில் வந்தாலும் சாந்தமாய் வருகிறார், சமாதானமாய் வருகிறார் என்று அர்த்தம். எந்த ராஜா குதிரையில் வர்றானோ அந்த ராஜா யுத்த செய்தியை சொல்ல போகிறார், அழிவின் செய்தியை சொல்ல போகிறார்னு அர்த்தம். அதனால தான் இந்த இயேசு ராஜா வரும்போது கழுதையில் வந்தார். கழுதையில் வரும்போது அந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? அந்த ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. அந்த ஓலைகளெல்லாம் கொண்டு வந்து, அதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்ப்பரிச்சு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஓசன்னான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓசன்னா. ஓசன்னான்னா என்ன அர்த்தம்? ரட்சியும்னு அர்த்தம். ஓசன்னான்னா இப்போவே ரட்சிக்கணும். இந்த ஜனங்கள்லாம் என்ன பாட்டு பாடுறாங்க? இப்போவே ரட்சிக்கணும், இப்போவே ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அவங்க புரிஞ்சு பாடினாங்களா, புரியாமல் பாடினாங்களா? புரியாமல் தான் பாடினாங்க. எப்படி புரியாமல் பாடினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் நினச்சாங்க
இப்போ கழுதையில் வரக்கூடியதான இந்த ராஜா இவர் நேர என்ன செய்வார்னா பிலாத்து அரண்மனைக்கு போவார். போயிட்டு ஏற்கனவே இவர் அற்புதங்களாக செய்தவர், ஏற்கனவே அதிசயங்கள் எல்லாம் செய்தவர். எனவே இவர் சப்பானியை நடக்க பண்ணியிருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார். இவ்வளவு செய்தவர் இந்த பிளாத்தை உட்கார்ந்துருக்கிற பிளாத்தை ஓங்கி எட்டி உதச்சிட்டு கீழே தள்ளிட்டு இவர் போய் ஏறி உட்கார்ந்து அரசாட்சி செய்வார். அப்போ என்ன நடக்கும்? எங்கள் தேசத்துக்கு விடுதலை வரும், இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களுடைய தேசத்துக்கு விடுதலை வரும் அப்படின்ற எண்ணம் இந்த ஜனங்களுக்கு இருந்தது. அதனால தான் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், கழுதையில் வருகிறார்னா ஒருவேளை இவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறார், அடுத்த ஆட்சி மாறப்போகுதுன்னு எல்லாரும் பயங்கரமாக வரவேற்கிறாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் வர்றார். புரியுதா உங்களுக்கு? அந்த நாட்களில் அந்த காலத்தில் வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கூடார பண்டிகை அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்கள்ல. பண்டிகையில் 7 பண்டிகை இருக்குது. 7 பண்டிகை அந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாடுவாங்க. கொண்டாடும்போது இந்த கூடார பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேத வசனத்தில் இருக்குது, நேராக போய் ஈச்ச கிளைகளை கொண்டு வந்து மரக்கிளைகளை கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து சந்தோஷமாக அந்த கிளைகள் மரங்கள் இலைகள் எல்லாத்தையும் வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். ஏன் இதை கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் வந்தோம், அந்த வனாந்திரத்தில் வரும்போது நாங்கள் கூடாரத்தில் இருந்தோம், இந்த கூடாரத்தில் வந்து நாங்கள் தங்கி 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 வந்து இப்போ கானானுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கானானுக்குள்ளே வந்தாலும் நாங்கள் இருந்ததை மறக்கக்கூடாது, நாங்கள் கூடாரத்தில் தான் இருந்தோம், நாங்கள் இருந்ததை மறக்கக்கூடாதுன்னு கூடார பண்டிகைன்னு ஒன்று இருந்து அந்த கூடார பண்டிகையில் இலைகளை தலைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பண்டிகையை ஆசரிச்சாங்களாம். அப்படி ஆசரிக்கிற நேரம் தான் இயேசுவானவர் வருகிற நேரம். அதனால தான் இந்த ஓலைகளையும் இலைகளையும் கிளைகளையும் தலைகளையும் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இயேசுவை வரவேற்கிறாங்க. இல்லைன்னா கொடி பிடிச்சிருப்பாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இலை ஓலையெல்லாம் அதுக்கு தான் வந்தது, அப்படி தான் வந்தது. பைபிளில் வசனம் இருக்குது, அதை நான் இப்போ தேடி எடுக்க முடியாது, எடுத்தால் லேட் ஆகும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கழுதையில் இயேசு வந்தால் என்ன அர்த்தம்? சமாதானத்துக்கு வர்றாருன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் யார்? சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். சிலுவையில் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சிலுவையில் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? வெற்றியை கொடுத்துருக்கிறார். சிலுவையில் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் தம்மையே. தானாக சிலுவையை ஏற்றுக்கொண்டவர் இவர். தேடி போய் கஷ்டப்படுத்தி தேவன், பிதாவாகிய தேவன் அவர் மேலே சுமத்தி கஷ்டப்படுத்தி சிலுவையை தூக்கி வைக்கல. அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு தான் இவ்வளவு பாடுபட்டார். அதனால தான் அந்த கல், நான் சொன்னேன் பாருங்க, அந்த கல்லை சித்திரவதை செய்கிறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்தார். நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அவர் அந்த கேடு அடைந்தவராய் சிலுவையிலே தொங்கினார் என்று வசனம் சொல்லுது. நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம், அந்த அளவுக்கு குத்தப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் யோசித்தேன், இந்த விழாவில் வந்து ஈட்டியாவில் குத்துறாங்கல்ல, எதுக்கு விழாவில் குத்துறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஏதாவது காரணம் இருக்குமே, ஏதாவது சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நான் நினைக்கிறேன், இந்த விழாவிலேருந்து தான் யார் வந்தது? மனுஷனுடைய விழாவிலேருந்து தான் யார் வந்தது? ஏவாள் வந்தா. இந்த ஏவாள் செய்த பாவத்துக்காக ஒருவேளை விழாவில் என்ன செஞ்சுருப்பாங்க? ஈட்டியால் குத்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஓடி ஒளிந்து கொண்டார்கள் ஆதாமும் ஏவாளும். இவர்கள் ஓடி ஒளிந்த கால், அந்த காலுக்காக இயேசுவின் காலிலே சிலுவை, அந்த இயேசுவின் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கையால் பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த கனியை கையால் பறித்து வாயால் சாப்பிட்டு ருசித்து கண்களால் இச்சித்தாங்க. பார்த்தீங்களா? இந்த கண்களால் இச்சித்த அந்த கண்கள்லேருந்து அடிச்சு அடியில் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள்லேருந்து அப்படியே தாரதாரையா ரத்தம் வடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்கம்மா. அப்போ இந்த கண்கள் இச்சித்தது, அதனால் இயேசுவின் கண்கள் ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்துக்காக. ஸ்தோத்திரம். இந்த கைகள் பறித்து அந்த பழத்தை புசித்தது. புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை அந்த கரம் அது பறித்து அது புசித்தது. அதனாலே கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். புசித்தது. பிரதான போர் சேவகன் ஒருவன் வந்து அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நான் சொல்கிறேன், வாயில் தான் அடிச்சிருக்கான். ஸ்தோத்திரம். இங்கே இந்த வாய் தான் புசிச்சிச்சு. அந்த சாபத்தெல்லாம் நீக்கணுமானா, ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த அந்த சாபத்தை எல்லாம் நீக்கணுமானா,
இவர் தான் அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்? ஆள் இல்லைன்னு அர்த்தமா? அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மகிமையா? அதையும் சொல்ல மாட்டேங்குதிய. கர்த்தருக்கு மகிமையை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, கர்த்தருக்கே மகிமை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். செத்து போன மாதிரி சொல்றீங்க, உயிரோட சொல்லுங்க, கர்த்தருக்கே மகிமை. ஸ்தோத்திரம். நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லணும். 2 பேர் கொட்டாயிட்டு கர்த்தருக்கே மகிமை. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கொட்டாய் விடுது, இன்னொரு பக்கம் கர்த்தருக்கே. கொட்டாயிடுறதா கர்த்தருக்கு மகிமை? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா இது எல்லாமே இந்த தண்டனை எல்லாமே அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தான் இவ்வளவு நடந்தது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் 5 விதமான தண்டனைகளை நிறைவேற்றுவாங்க. 1, கல்லால் அடிப்பது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களா என்ன? 1, கல்லால் அடித்து கொலை செய்வது. 2வது, மிருகங்களுக்கு இரையாக தூக்கி போடப்படுவது. மிருகங்களுக்கு இரையாக செத்து போனோடனே என்ன செய்வாங்களாம்? சிலர் செத்தவர்களை மரண தண்டனை கொடுத்த பிற்பாடு அல்லது கல்லால் அடித்த பிற்பாடு மிருகங்களுக்கு அல்லது உயிரோடு மிருகங்களுக்கு தூக்கி போடுவாங்க. அப்புறம் 3வது, ஸ்தோத்திரம், நேர நிற்க வச்சு வாளால் 2 அறுக்கிறது. ஒரு மனுஷனை 2ஆக அறுப்பது. அதான் வாளால் அறுப்புண்டார்கள்லாம் வாசிக்கிறோம்ல எபிரேயரில். அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், 2 அறுக்கிறது. அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு இந்த இன்னொரு தண்டனை என்ன அப்படின்னா, அக்கினியில் கொண்டு போய் போடுவது. 4வது, அக்கினியில் கொண்டு போய் போட்டுறது. அப்படியே எரிஞ்சுக்க போத்தோ. அது ரோம சாம்ராஜ்யத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ரோம ராயன், நீரோ ராயன் அவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் அப்படியே அக்கினிக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க. அக்கினியில் பற்ற வச்சு எரிய விடுவாங்க. இந்த தண்டனைலாம் இருந்திருக்கு. அப்புறம் கடைசியில் தான் இந்த சிலுவை தண்டனை. கவனிக்கிறீங்களா? சிலுவை தண்டனை. இந்த 5 தண்டனையில் இயேசுவானவருக்கு எதுக்கு சிலுவை தண்டனை கிடைச்சது? கல்லால் அடித்து கொண்டிருக்கலாம், மிருகங்களுக்கு போட்டிருக்கலாம், அல்லது வாளால் 2 அறுத்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லது அக்கினிக்கு கொண்டு போயிருக்கலாம். ஏன் சிலுவைக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? மரத்தில் செய்யப்பட்ட பாவம் மரத்தில் தான் நீக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் மரத்தால் செய்யப்பட்ட பாவம் மரத்தின் மூலமாக தான் அந்த சாபம் நீக்கப்பட வேண்டும். மரத்தால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் பாவத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. மரத்தால் செய்யப்பட்டது, மரத்தால் அது நிவர்த்தி செய்யப்படணும்னு தான் இயேசுவானவர் மரத்தில் தொங்கினார். அது எந்த மரம்? ஆதாம் ஏவாள் அங்கே பறித்து புசித்த மரம். மரத்துலேருந்து தானே பறித்து புசிச்சாங்க. இப்போ அந்த மரத்தினாலே மேற்கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தருக்கு இந்த தண்டனை, நம் ஆண்டவருக்கு இந்த தண்டனை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே ஸ்தோத்திர வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே காரணம் இல்லாமல் சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறி வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எதிரெல்லாம் ஒப்பு கொடுத்தார். ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஒரு 3 காரியம் எப்படி ஒப்பு கொடுத்தார், அல்லது இந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு. இப்படி கவனிங்க. இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை சித்திரமாக வரைகிறதுக்கு யாருக்கிட்டெல்லாம் போக வேண்டியது இருந்தது நமக்கு தெரியும். முதல்ல யூதாசு, அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம் பிலாத்து, அப்புறம் ஏரோது, எருசலேமின் ஜனங்கள், எல்லாருக்கிட்டையும் போக வேண்டியது இருந்தது. இவங்க எல்லாரையும் வச்சு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். அந்த தண்டனைகளை நிறைவேற்றினார். இந்த கல்லை உருவாக்கினார். இந்த கல்லை சித்திரமாக வரைகிறதுக்கு, இந்த கல்லாகிய இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு இவர்கள் எல்லாரையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்தில் பிசாசு நினைச்சான் சிலுவையில் ஏற்றிட்டா சாப்டர் க்ளோஸ். கவனிக்கிறீங்களா? சிலுவையில் ஏற்றிட்டா இயேசுவை கதை முடிஞ்சிடும், இவருடைய சரித்திரம் இல்லாமல் போகும், இந்த ஜனக்கூட்டமெல்லாம் ஒழிஞ்சு போயிடும், கிறிஸ்தவ கூட்டம் இல்லாமல் போயிடும், இவரை பின்பற்றி வருகிறவர்கள் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு பிசாசு நினச்சான் ஆரம்பத்தில்.
அதனால தான் சிலுவைக்கு கொண்டு போகிறதுக்கு பயங்கரமாக அவன் வேலை செஞ்சான். ஆனால் போக 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 ஸ்தோத்திரம், இவர் தைரியமாக இருக்கிறத பார்த்து, இவர் அந்த மரணத்தை கண்டு பயப்படாததை பார்த்து, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறத பார்த்து, இவரை சிலுவைக்கு போக விடாதபடி தடுக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவன் செஞ்சான். அதனால தான் சிலுவையிலேருந்து இறங்கி வாரும், உம்மை ரட்சித்து கொள்ளும், எங்களையும் ரட்சியும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது சிலுவையிலேருந்து இறக்கிடணும். ஏன்னா இந்த சிலுவைக்கு போயிட்டா முழு உலகத்தின் பாவங்களும் சுமந்து தீர்க்கப்படும். இந்த இயேசுவினால சாபம் மாறிடும், இந்த இயேசுவினால பாவம் மாறிடும், முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துடும். ரட்சிப்பு வந்துட்டா யாரும் நரகத்துக்கு வர மாட்டாங்க, எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இந்த பயமும் இந்த அச்சமும் சாத்தானுக்கு இருந்துச்சு. அதனால தான் பலரை பயன்படுத்தி எப்படியாயிலும் சிலுவைக்கு போக விடாமல் தடுக்க பார்த்தான். முதல்ல சிலுவைக்கு கொண்டு போக நினச்சவன் ரெண்டாவது சிலுவைக்கு போக விடாமல் தடுக்க பார்த்தான். அல்லேலூயா, சத்தமா இல்லையா சொல்லுங்க. கூட இருந்த பேதுருவே சொன்னானே, உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாதுன்னு சொன்னான். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடறுதலாக இருக்கிறாயின்னு ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவைக்கு போனது இயேசு நல்லதா கெட்டதா? சிலுவைக்கு போகலைன்னா நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம். நமக்கு விடுதலை இருந்திருக்காது, நம்ம பாவத்தில் செத்திருப்போம். இன்னைக்கு நம்ம முகத்துல எல்லாம் துக்கம்தான் இருக்கும். ஆமேன். இயேசுவானவர் சிலுவைக்கு போனதுனால தான் முழு உலகத்துக்கு விடுதலை, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை. அந்த விடுதலை தந்த தேவனுக்கு தலைக்கு மேலே கையை தட்டி, நல்ல தலைக்கு மேலே கையை தட்டுங்க, நல்ல உற்சாகமாக கையை தட்டுங்க, சந்தோஷமா. உங்களை என்னை விடுவித்த தேவன் அவர். அல்லேலூயா. சாபத்துக்குள்ள இருந்து கர்த்தர் என்னை விடுவிச்சார், எங்களை விடுவிச்சார். எங்கள் குடும்பத்தில் யாருமே நல்லா இல்லை, எங்கள் ஃபேமிலியில் யாருமே நல்லா இல்லை. எங்கள் அண்ணன் மூத்தவர், அவர் ஒரு மாதிரி, அவர் ஒரு குடிகாரர், அவர் செத்து போயிட்டார். ரெண்டாவது அவரும் நல்லா இல்லை. எங்கள் குடும்பத்தில் யாருமே நல்லா இல்லை. தேவ கிருபையில் நான் மட்டும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன கர்த்தர் தப்பு வைத்தார். எங்கள் குடும்பத்தில் சாபம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சில குடும்பத்தில் சாபம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா மீட்புக்குள்ளே வரல, இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல, இன்னும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, இருதயத்துக்குள்ளே இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. சும்மா கடமைக்கு வந்து போகிற கூட்டம் சிலர் இருக்கலாம், அப்பப்போ வந்து போகிறவங்களும் இருப்பீங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், சொந்த ரட்சகராக சொந்த தெய்வமாக இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. இவர் தான் குல தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இவர் குல தெய்வமாக ஆகிறதுக்கு கொலை செய்யப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இயேசுவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் நாளை தள்ளி போட்டு கடத்திக்கிட்டு போகிறவங்க ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க காத்திருந்த அபிஷேகத்தை பெறுங்க. ஸ்தோத்திரம். இது ரொம்ப நல்லது. சாபம் அப்போ தான் வேலை செய்யாது. எத்தனை குடும்பத்தில் சாபம் வேலை செய்து தெரியுமா? எத்தனை குடும்ப சாபத்தினால் அழிஞ்சு போச்சு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள்னு மாறி 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 சாபமானது வேலை செய்த அந்த குடும்பம், அந்த வம்சம் இல்லாமல் அழியுது தெரியுமா? அதன் மத்தியில் உங்களை என்னையும் அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் மீட்டு அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்த அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நமக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போ எதுக்காக இதெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். நிறைய வசனம் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு 9:30 வரைக்கும் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். கலாத்தியர் புத்தகம் 1:4, கலாத்தியர் புத்தகம் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவரை வலுக்கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைக்கல, நம்ம மேலே வச்ச அன்பினால் தானா சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், தானா ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திர. பக்கத்தில் இருக்காளுடைய கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்குவோமா? யாராவது கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் நமக்கு வர்ற மாதிரி ஏதாவது நம்ம நினைப்போமா? யோசித்து பாருங்க. ஆனால் இங்கே எழுதியிருக்கு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி. இது எழுதப்பட்ட காலம் எப்போ? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போய் 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. அப்போவே இந்த உலகம் எப்படி தான் இருந்திருக்கு? பொல்லாததாக இருந்திருக்கு. சொல்லுங்கள். அப்போவே இந்த பூமி எப்படி இருந்திருக்கு? பொல்லாததாக இருந்திருக்கு.
அப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப கால மனிதர்கள் கூட அங்கேயும் பொல்லாத காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸ்தோத்திர. பூமியில் எல்லா ஜனங்களும் எப்படி தான் இருந்தாங்க? பொல்லாத காரியங்களாக இருந்தாங்க, பொல்லாத காரியங்களை செய்தாங்க. அப்போ இந்த காலகட்டத்திலையும் இப்போ கவனிங்க, இப்போ இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் தான், எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துகள் தான், எங்கே பார்த்தாலும் பாவத்துக்குள் அடிமைத்தனம் தான். பொல்லாத உலகமாக இந்த உலகம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது நல்லது பார்க்குறோமா? எங்கேயாவது நியூஸில் பார்க்குறோமா நல்லது? சின்ன சின்ன வாலிப பிள்ளைகளாம் எப்படி கெட்டு போயிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு மோசமாக இருக்காங்க தெரியுமா? அப்போ இருந்ததை விட இப்போ அதிக பாவத்தில் பிள்ளைகள் இருக்கிறத ரொம்ப ஈஸியாக எல்லாமே வருது, கிடைக்குது. அதனால் அழிவுக்குள்ள பிள்ளைகள், வாலிபர்கள் அநேகர் போகிறத நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் போதை. ஐடி கம்பெனியில், எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல ஐடி ஃபீல்டில் அங்கே போதை. இப்போ ஆண்களும் பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தோடு குடிக்கிற ஆட்களாக இருக்காங்க. மானங்கட்ட குடும்பம். பையன், அம்மா, அப்பா. நான் இமாச்சல் பிரதேஷ் போயிருந்தேன். அங்கே போயிருக்கிறப்போ அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த மேலேருந்து கீழே இறங்கி வர்றோம். அந்த ஒயின் ஷாப்புக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. பேரன் பேத்தி எல்லாம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது ஒயின் ஷாப்புக்கு. சர்ச்சுக்கு போகிறாங்களா? குடும்பத்தோடு போகுது. பார்க்குறப்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. சில குடும்பத்தில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகளோட, வளர்ந்து வந்த பிள்ளைகளோட அந்த குடும்பமெல்லாம் நல்லாவா இருக்குது? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா? நல்ல ஒரு தாயாக இருக்க முடியுமா? இந்த உலகம் பொல்லாத காரியத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் அசிங்கமான வாழ்க்கை, எங்கே பார்த்தாலும் மோசம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த பாவத்துக்குள்ளே நாம் போகாதபடி நம்ம தப்பு வைக்கிறதுக்கு தான் அப்போவே இயேசுவானவர் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருப்போம். இந்த இயேசு இல்லைன்னா நான் ஒரு குடிகாரனாக தான் இருப்பேன். நான் 13 வயசில் குடிக்க ஆரம்பிச்சு 26 வயசு வரைக்கும் குடிகாரனாக இருந்தவன். பல விதமான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தவன். கர்த்தர் என்னை மீட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு பீடியெல்லாம் பேக்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு நிமிஷம் என்னால் வாழ முடியாது, இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். முடியை பிடிச்சி பிச்சுக்குவேன். அப்படி பிச்சுமே எவ்வளோ முடி இருக்குதான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. முடியை அப்படியே பிடிச்சி பிச்சுக்குவேன். அப்படியே பயங்கரமாக இருக்கும். வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். எவனாவது வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தானே அவன் கையில் இருந்து பிடுங்கி குடிக்கலாம் போல தோணும் எனக்கு. அப்படி வெறி பிடிச்சவன். அந்த குடிக்கு அவ்வளவு அடிமையாக இருந்தவன். காசு கூட இல்லாட்டா கூட கீழே இருக்கிற துண்டு பிடியெல்லாம் எடுத்து என்ன செய்வேன், எடுத்து பற்ற வச்சு ஒரு இழுத்தா தான் நிம்மதி வரும். ஸ்தோத்திரம். அவ்வளவு தரித்திரம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு அடிமைத்தனம். அந்த பிசாசுக்கு அவ்வளவு அடிமையாக இருந்தேன். அந்த சிகரெட்டுக்கு, அந்த பீடிக்கு அவ்வளவு அடிமையாக இருந்தேன். கர்த்தர் எப்படி மாற்றினார்னே எனக்கு தெரியாதுங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் ஆண்டவரே என்னால் விட முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அதை மறக்கவும் அதை விடவும் கர்த்தர் பலன் கொடுத்தார். கட்டை வரைக்கும் போயிடுவேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கட்டை வரைக்கும் போயிடுவேன். போனால் போயிட்டு போகுது. தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஆத்திரமா எப்படியாவது வாங்கி ஒரு 2 இழுத்துட்டு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டுருவோம். ஆண்டவர் தான் மன்னிக்கிறவர்னு சொல்கிறாங்களே. அப்புறம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறான். இங்கே இல்லை, சிலர் பண்ணுறாங்க. மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா சரண்டர் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு கட்ட வரைக்கும் போயிடுவேன். போய் அங்கே நிற்பேன். ஒரு உணர்வு வரும். ஸ்தோத்திரம். அடப்பாவி, இதுக்காடா இவ்வளோ தூரம் ஒன்று ஞானசனம்லாம் எடுத்துப்படியெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சாக்லேட்டை வாங்கி வாயில் போட்டு வந்துடுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பெரிய கிருபை. இப்போ ஒரு டீ கடைக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் புகை மண்டலமாக இருக்குது. அந்த மேலே ஒரு போர்டு போட்டிருக்கோம், இங்கே புகை பிடிக்கக்கூடாது. அங்கே வச்சுக்கிட்டு தான் ஊதுறாங்க. அதே போர்டு கீழே வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஊதுறாங்க. நான் அந்த டீ கடைக்காரன்ட்ட கேட்டேன், இங்கே புகை பிடிக்கக்கூடாதுன்னு போட்டு இங்கே 3 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கானே என்னையான்னு கேட்டேன். அதெல்லாம் சும்மா சார், போலீஸ்காரங்களுக்காக போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் அல்லையா சொல்லுங்கள். ஒரு டீ கடைக்கு போக முடியுதா? ஒரு டீ குடிக்க முடியுதா? அந்த கிளாஸில் டீ குடிக்க முடியுதா? யூஸ் அண்ட் கப்பில் குடிக்கணும்னா அதுவும் குடிக்காத, அதில் என்னமோ வருதுன்றான். அதில் வர்றதை விட இதில் வர்றது ரொம்ப மோசம்.
அவர் டீ கடைக்காரர் எப்படி அந்த கிளாஸை கழுவுறாரு பார்த்தீங்களா? அப்படி காக்கா குளிக்கிற மாதிரி. காக்கா குளிக்கும் பாருங்க, அப்படி தண்ணிக்குள்ளே தலையை விட்டு அப்படிங்க, அது குளிச்சிருச்சுன்னு நினைப்பு. அது மாதிரி நம்மால் கழுவுறது துடுக்கணும். அதே தண்ணி காலையில் இருக்கிறது ராத்திரி வரைக்கும் இருக்கு. ஒரு முக்கி அப்பா இதை பார்த்ததுலேருந்து ஐயோ அப்பா நான் எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, யூஸ் அண்ட் த்ரோ கப்லையாவது கொடு. ஏன்னா நான் பார்க்க இல்லையே, ஒரு ஊதுறான் டீயை குடிக்கிறான், ஒரு ஊதுறான் டீயை குடிக்கிறான். ஸ்தோத்திரம், அவ்வளவு மோசமாயிடுச்சு. அந்த ஸ்மெல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அப்படியே ஒரு மாதிரி தலைவலி வந்துடுதுங்க. அது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற ஆள் பக்கத்தில் போனாலும் தலைவலிக்குது, அந்த புகை ஸ்மெல் வந்தாலும் தலைவலிக்குது. அப்படி கர்த்தர் மாற்றிருக்கிறாரு, அப்படி மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உன் பிள்ளைய மாற்றுவார், உன் புருஷனை மாற்றுவார், குடிகார புருஷனை மாற்றுவார். சும்மா அவர் ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்திலிருந்தும் ஜனங்களை விடுவிக்க தான் ரத்தம் சிந்தினார். அதுக்கு தான் அவர் செதுக்கப்பட்டார், அதுக்கு தான் சித்திர வேலை செய்யப்பட்டார், அதுக்கு தான் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்ம இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கா? சர்ச்சுக்கு வந்தும் இன்னும் பாவத்துக்குள்ளே. எங்கள் தலைமை போதவர் சொல்லுவார், முன்னால் நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவின்னு. இன்னமும் ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிற்பாடு அது மாதிரி சில பாவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது நல்லதல்ல. பாஸ்டர் நான் எப்போவுமே பண்ணுறதில்ல, எப்போவாவது யாராவது செத்து போனான் ஸ்தோத்திரம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறேன். அதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். சிகரெட்டு அந்த மாதிரி பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிற ஆளாக இருந்தால் கம்யூனியன் எடுக்கக்கூடாது. இன்னமும் சினிமாவும் சீரியலும் ஸ்தோத்திர டைமை பார்க்குறது. பாஸ்டர் எப்போ முடிப்பீங்க? நான் சீரியல் பார்க்கணும். இப்போ இருக்கிற பொல்லாத இந்த பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார்னு எழுதியிருக்கு. அவ்வளவு மோசமான உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணாட்டா தப்பிக்க முடியாது. இந்த பொல்லாத உலகத்தில் தப்பிக்க முடியாது. உன் பிள்ளை தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. படுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த குடிகார கணவன் இருந்தால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விடுவிப்பார். உன்னால் விட முடியாத பாவத்தை விடுறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உன்னை உணர்த்துவார். அதில் ஒரு வெறுப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாவத்தில் அந்த அசுத்தத்தில் ஒரு வெறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், என் சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், என்ன கர்த்தர் ரட்சித்ததுலேருந்து சொல்கிறேன். யாரையும் மாற்ற முடியுங்க, எவரையும் மாற்ற முடியுங்க. எந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் அவர் தாங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் எதையும் உனக்கு செய்ய முடியும். ஆமென். நீ கண்ணீர் வடித்து அழுது புலம்பி வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்வார். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால், 2-3 மாதத்துக்கு முன்னால் கரண்ட்டு பில் 11,000 சபைக்கு. ரொம்ப இக்கட்டான ஒரு நேரம், நெருக்கம். அது எங்களுக்கு தான் தெரியும், ஊழியர்களுக்கு தான் தெரியும் எப்படி நெருக்கம் வரும், ஊழியத்தில் எப்படியெல்லாம் பணப்பிரச்சனை வரும். விசுவாசிக்கிட்ட வாய் விட்டு கேட்க முடியாது. நீங்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா ஒரு 500 கொடுக்கா, நான் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? இது வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையில் 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்தில் ஒருத்தட்ட கூட போய் எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. என் நண்பர்கள் முதல் கொண்டு அவரும் கேட்டதில்லை, நாங்களும் கேட்டதில்லை. ஒரு 100 ரூபா கொடுங்களேன், கஷ்டமாக இருக்குது, ஒரு 500 ரூபா கொடுங்க. இது வரைக்கும் கேட்குற அளவுக்கு கர்த்தர் வைக்கலை. அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ கிருபையில் நான் வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் டைத்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதில் இல்லாமல் சில காரியங்களுக்கு செய்கிறோம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறாரு. நான் ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் அலைஞ்சிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி 2 பேர் வந்து பாஸ்டர் ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொடுக்குற அளவு கர்த்தர் வச்சுருக்கார். அல்லேலூயா சொல்லுங்கள். கொடுத்து உதவுறாள். எவரையும் ஆண்டவர் உயர்த்துவாருங்க. கரண்ட் பில் கட்ட முடியலை,
ஜோஷுவாகிட்ட சொல்லி, அப்போ அவங்ககிட்ட ஏதாவது என் பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஏதாவது பணம் இருந்ததுன்னா நீ கட்டிடு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கிறார், நெட்டு மூலமாக பணத்தை கட்டுறதுக்கு பணம் அனுப்புனா அது ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா, ஏற்கனவே கட்டியாச்சுங்கிறது. ப்ராமிஸாக நடந்தது, ஏற்கனவே கட்டியாச்சு. ஏப்பா நீ கட்டினியா? கட்டலை. நான் கட்டினேன்? கட்டலை. யாருக்காவது தெரியுமா அந்த நம்பர்? தெரியாது. கார்டு என்கிட்ட இருக்குது. யார் கட்டியிருப்பா? யாருங்க கட்ட முடியும்? பணம் பேங்க்லேருந்து போகல, அதுவும் போகல, ஒன்றுமே போகலை டாடி அப்படி சொல்கிறாங்க. 10 பைசா பேங்க்லேருந்து போகல, ஆனால் கட்டியாச்சு. 11,000 சம்திங், 11,000 சில்லற. நான் இது சந்தேகப்பட்டு இபி ஆஃபீஸில் இந்த கார்டெல்லாம் கொண்டு போய் காட்டினேன். ஏங்க இதை நீங்கள் என்ட்ரி போட்டு கொடுங்க, ஏன்னா நமக்கு யாரோ கட்டியிருக்காங்கன்னா அது வேறு, என்ட்ரி போட்டு கொடுங்க அப்படின்னு இந்த கார்டை கொண்டு போய் நீட்டி என்ட்ரி போட சொன்னால் கரெக்டாக போட்டு கொடுக்குறான். 11,000 சம்திங் கட்டியிருக்குன்னு. ஆச்சரியமாக போச்சுங்க. கடைசியில் வந்து யாருமே கட்டலை. சத்தியமாக சொல்கிறேன், பிராமிஸ், ஆண்டவர் கிருபை இல்லை, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். என்னுடைய நிலைமையை அறிஞ்சு 11,000 சம்திங் கரண்ட் பில்லு அவரே கட்டிட்டார். அது எப்படியா கட்டுவார்? சும்மா பொய்யெல்லாம் விடாதீயா, நான் டுபாக்கூரா இருப்பீங்க போல இருக்கேன். அது எனக்கு தெரியாது எவர் கட்டினார்னு. கட்டியிருக்கு. நான் சாட்சி, என் குடும்பம் சாட்சி, என் பிள்ளைகள் சாட்சி, என் மனைவி சாட்சி. இதை கேட்பாங்க, சர்ச்சிலையும் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அதுக்காக இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் பில்லு நம்ம கட்டிடுவார் ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஸ்கூல் பில்லு கட்டிடுவார். அந்த நிலைமை வந்தது நான் கட்டுவார். வேற வழி இல்லை. நீ தண்ணிக்குள்ளே கிடந்து உயிருக்கு தத்தளிக்கிற, ஆண்டவர் காப்பாற்றுவார். யாராவது ஒரு ஆளை வச்சு காப்பாற்றுவார். சும்மாவே குதிச்சு விட்டு காப்பாற்றுவாரா அப்படின்னு பார்த்தா காப்பாற்ற மாட்டார். இப்போ நம்ம அப்படி தோணுது நமக்கு, இந்த மாதம் கரண்ட் பில் பரவாயில்லையே, பிரைஸ் தி லார்ட். கார்டை கொண்டு போய் சர்ச்சில் வச்சு, ஜீவா பாஸ்டர் என்ன இது ஜீவன் தரும் இயேசு சர்ச்சில் கொண்டு போய் வச்சு பணம் தரும் இயேசுன்னு ஜெபம் பண்ணிட்டா அவர் தந்துடுவார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எப்போவும் நடக்காது. எப்போவாவது எனக்கே அதிசயமாக இருந்தது. ஆமாம், இன்னொன்று பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னால் 21 நாள் ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் விசுவாசி ஜெபம் முடிச்சுட்டு கீழே இறங்கி போகிறாங்க. இறங்கி போனால் அந்த கேட்டுக்கிட்ட ஒரு கல்லில் வெளியில் 4,500 இருக்குது. 4,500 இருக்குது. எங்கள் விசுவாசி ஓடி போய், என்னது இப்படி அடுக்கா புது நோட்டாக 4,500 இருக்குது, யாருதுன்னு தெரில, எடுத்து கொண்டு வந்து, உங்கள்தா யாருது இல்லை, பாஸ்டம்மாட்ட கொண்டு வந்து, பாஸ்டம்மா இருந்தாங்க, யாராவது கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு புள்ள கேட்கல. 4,500 இப்போ. அப்போ நீங்கள் இங்கேருந்து ரோட்டை பார்த்துக்கிட்டே போகாதீங்க, போகும்போது ரோட்டில் எங்கேயாவது கிடைக்கும்னு. அது அந்த நேரம் எவன் வச்சு தொலைச்சானோ, மந்திரம் பண்ணி வச்சானோ, தந்திரம் பண்ணி வச்சானோ, என்ன வச்சாலும் நமக்கு வேலை செய்யாது. அந்த பணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதையா. எங்கள் அப்பா இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரியா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, பயப்படாத, வேலை செய்யாது. இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி இருக்கு, இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்கு. இதை தாண்டி எந்த பிசாசு வேலை செய்யும்? தைரியமா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா இரு, ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. இந்த மாதிரி செத்து பண்ண மாதிரி சொன்னா அங்கே அற்புதம் செய்வார். எங்கள் சர்ச்சில் அப்படி சொல்லாது, தைரியமா இரு அப்படி சொல்லும். சொல்லுங்க அப்படி. அல்லேலூயா. தைரியமா இருன்னு சொல்லணும். நீங்க தைரியமா இருங்க. அல்லேலூயா. கடனை வாங்கிட்டு தைரியமா இருக்காதீங்க, அது வேற. நீங்க பாஸ்டர் தான் சொன்னார் தைரியமா இருக்க சொல்லி. கடனை வாங்கி வச்சுட்டு தைரியமா இருந்தா எப்படி? அதை கொடுத்துடணும்ல. அல்லேலூயா. சொன்ன நேரம் சொன்னது கொடுக்கணும். அதெல்லாம் சாட்சி, நம்ம தான் சாட்சி. ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்ம விடுவிக்கும்படி இயேசுவானவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்பர் 2, ரெண்டாவது. இதை மட்டும் சொல்லி இன்னொரு 3-4 நிமிஷத்தில் நான் முடிக்க பார்க்குறேன். எபேசியர் 5:27.
எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? இப்போ கவனிங்க, எதுக்காக ஒப்பு கொடுத்துருக்காரு இயேசு? எதுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு? எதுக்காக ரத்தம் சிந்தி செத்தாரு, மரிச்சாரு? அதில் எழுதியிருக்கு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. நம்ம சபைக்காக தான் இயேசுவானவர் மரிச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும் சொல்லுங்க சத்தமா. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத சபையா இருக்கணும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நம்ம சபையை கர்த்தர் எப்படி பார்க்கணும்? பரிசுத்தவான்கள் சபையா பார்க்கணும். முறுமுறுக்க கூடாது, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. பாஸ்டர் நல்லவர் தான், ஆனால் பாஸ்டர் அம்மா தான் கரை வந்துருச்சு உனக்குள்ள. பாஸ்டர் அம்மா கொஞ்சம் பரவாயில்ல தான், பாஸ்டர் தான் ஒரு மாதிரி கன்னிங்காக இருப்பார். உனக்குள்ள கன்னிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எந்த பாஸ்டரை குறித்தோம், எந்த விசுவாசியை குறித்தோம், எந்த பாஸ்டரமாவை குறித்தோம், எந்த விசுவாசியை குறித்தோம் பேசக்கூடாது. பேசுனா கரை வரும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். பாஸ்டர் அப்படியெல்லாம் பண்ணுறது நல்லது இல்லை, நல்லதுக்கு தான். நீ நலம் ஒன்றும் புலம் ஒன்றும் பேசாத, ஆராதிக்க மட்டும் வாயத்தர. அல்லேலூயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்க மட்டும் வாயை திறந்தா எப்படி இருப்போம் தெரியுமா? நம்ம என்ன முறைக்கிறீங்க என்ன பார்த்து? எல்லாரும் முறைக்கிற மாதிரி தெரியுது. எதை குறித்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன் ஃபேன் இங்கே மாட்டிருக்கு, எதுக்கு கிளாக் இங்கே மாட்டிருக்கு, எதுக்கு இதை மாட்டுறாரு, எங்கேயும் மாட்டு போகிறா. நீ வந்து ஆராதி, நீங்கள் ஆராதிங்க. நீங்கள் நினச்சா நமக்கு மெயின் ரோட்டில் சர்ச்சு போயிருங்க, போகும். ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சபையில் இருக்கிறவங்க தாங்க சபையை கட்டணும். சபையில் இருக்கிறவங்க தாங்க எல்லாம் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். 50-60 லட்சத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் பல கோடி போகும், அது வேறு விஷயம். வெறும் சின்ன காலி இடம் 60 லட்சம், கையில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தைரியமாக. அல்லையா சொல்லுங்க, சத்தமாக அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பாரு, பேசிக்கிட்டு இருக்கிறோம். செய்ய போறாரு, பேசிக்கிட்டு இருக்கோம். செய்வேன்னு சொன்னவர் செய்வார். உனக்கு அற்புதம் நடக்கும். ஏன் சொந்த வீடு கிடைக்காதா? கிடைக்கும். சொந்த இடத்த வாங்க முடியாதா? சபைக்கு இன்னொரு பெரிய இடம் வேணுமே. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வசனத்தில் கடைசியில் முடிக்குது, அப்பொழுது ஒருவரை ஒருவர் நோக்கி திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைக்கப்படுவீர்கள் இருக்கு பாருங்க. நீங்கள் தாங்க ஆட்களை கொண்டு வரணும் சபைக்கு. சும்மாவே வந்து உட்காந்து சேரை தேய்ச்சி 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 அப்புறம் புதுசு சேர் வாங்கணும். சேர் உடையிறது தான் மிச்சம், வளையிறது தான் மிச்சம். ஆட்கள் வரணும். இங்கெல்லாம் நிரம்பி இருக்கணும். இந்த பெட்டியெல்லாம் தூக்கிடணும். ஐயோ, அப்புறம் சும்மா சின்னதாக வச்சுக்கணும். அதில் எல்லாம் வந்துடும், அதில் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் வெரி குட், கர்த்தர் கொடுத்துருக்காரு. நாங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு இது மொபைலில் அவ்வளோதான், முடிஞ்சு. சும்மா சிம்பிளாக வச்சுருக்கோம். டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா ஆட்கள் வந்துடணும். இல்லையா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. இந்த வருஷத்தில் ஒரு ஆளை என் சார்பில் கொண்டு வந்திருக்கையா சர்ச்சுக்கு. எங்கள் அப்பா இயேசு என்னை ரட்சித்தார், அந்த ரட்சித்ததுக்கு அடையாளமாக, அந்த அன்புக்கு அடையாளமாக நான் என்ன தருவேன், என்ன கொடுப்பேன்? வெறும் பாட்டு மட்டும் பாடி அல்லேலூயா ஆமென் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை இயேசுவை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்லணுங்க. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எவ்வளோ தெரியுமா நிரம்பி இருக்கும். இங்கெல்லாம் பிள்ளைகளை உட்கார வச்சுருக்கணும், ஆட்களை உட்கார வச்சுருக்கணும். அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமான ஆண்டோடைய வருகை தாமதமான குட் ஃப்ரைடே சர்வீஸ், திரளான கூட்டம். பாஸ்டர் வர்றதில்லை, திரளான கூட்டத்தை பார்க்கணும். அல்லேலூயா, சத்தமா இல்லையா சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் உழைச்சிங்கன்னா, ஊழியம் செஞ்சீங்கன்னா, வேலை செஞ்சீங்கன்னா, நம்ம எல்லாம் எதுக்கு செய்கிறோம்?
பாஸ்ட்டுக்கு இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கா? இல்லை. இங்கே கூட்டம் வருதுன்னா யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. ஒரு ஆத்மாவை கொண்டு வாங்க, ஒரு ஆளை கொண்டு வாங்க. தயவு செய்து சும்மா வராதிங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் இருக்கிறதுல இத்தனை பேர் ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரை கொண்டு வந்திருந்தா இது அப்படியே மல்டிபிளி ஆகிருக்கும், வளர்ந்துருக்கும். கர்த்தர், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். வெறுங்கையா போய் நிற்கக்கூடாது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபைக்குள்ளே நமக்கு என்ன தெரியுமா வேணும்? பரிசுத்தம். ஆமென். பேச்சில் என்ன வேணும்? பரிசுத்தம். பார்வையில் என்ன வேணும்? பரிசுத்தம். அதுக்கு தான் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். மூணாவது முடிச்சுட்டு, ஐயோ நேராச்சு. தீத்து 2:14 இதை மட்டும் சொல்லி கடைசியில் முடிக்கிறேன். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமத்தில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? எல்லாம் சேர்ந்து படிக்கிறீங்களா? அதை பார்க்குறீங்களா? இந்த வசனம் பார்க்குறீங்களா? நற்கிரியைகளை செய்ய. நற்கிரியைகளை செய்கிறதுக்குன்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரன் போகிறதில்ல. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு கொடுக்கறது, இந்த மலை ஊழியத்துக்கு கொடுக்கறது, விபிஎஸ்ஸை யார் நடத்துறது? இப்போ யோசித்து பாருங்களேன். இப்போ இவர் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் போட்டு இப்படிலாம் கேட்குறாரு. இவருக்கு அதில் என்ன லாபம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாபம் இல்லை. தேவனுடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு கேட்குறாரு. அது நற்கிரியை தானே. ஒரு குழந்தைய கர்த்தருக்குள்ளே நடத்தினா உங்களுக்கு தானே பிரதிபலன். அதில் ஏன் பணம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். 45,000 45,000 50,000. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஒருவர் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. கலெக்ஷனுக்கு வரல, நான் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய சார்பில் ஒரு 2,000 rupees உங்களுக்கு தர்றேன்யா. என்னுடைய இதில் கூட கொடுக்கலாம், குறைச்சி கொடுக்கலாம். அந்த ஊழியத்துக்கு தர்றேன். நீங்கள் கொடுக்குறீங்களா? யாராவது நீங்கள் வாக்கு பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்க உங்களுக்கு உதவி செய்வார். அவர் என்கிட்ட சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் பாஸ்டர் ஒருவேளை அதுக்கு தான் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரான்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இங்கெல்லாம் கேட்டு வாக்கு பண்ணிங்களா? வாக்கு பண்ணிட்டீங்களா? இது நெட்டில் போகுது, பரவாயில்லையா? 2,000 rupees யார் தர்றீங்க? நான் 2,000 கொடுக்குறேன். பேர் எழுதுமா? எல்லோரும் கொடுப்பாங்கய்யா. உங்கள் சர்ச்சில் எல்லாம் கொடுப்பாங்கய்யா. இந்த வருஷம் விபிஎஸ் சூப்பராக நடக்கும்யா. அல்லேலூயா. இது தேவராஜ்யம் ஐயா, கர்த்தருடைய வேலை ஐயா, ஆண்டவருடைய ஊழியம் ஐயா. அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பேர் எழுதுங்க. எழுதியாச்சு. அடுத்த ஆள் டக்குன்னு கை தூங்க. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மனசு தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சிலெல்லாம் டக்குன்னு வாங்கிடுவோம். கொடுப்பாங்க ஜனங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடுத்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, வேறு யார்? ஒரு 2,000 rupees தர்றது யார்? ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது? 1,000 நீங்கள் எழுதுங்க. 1,000 சகோதரி பேர் போட்டு எழுதுங்க. 1,000. வேறு யாராவது இருக்கிறீங்களா? 1,000 கொடுக்கலாம். 2,000 தான் அப்படின்றது இல்லை. வேறு இங்கே யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ரைட், அவங்க பேர் எழுதிருங்க. வேறு யாராவது? 500 அம்மா, சகோதரி ஷாலினி. அல்லேலூயா. வேறு யாராவது இருக்கிறீங்களா? வேறு யாராவது? சும்மா வெக்கப்படாமல் கை தூக்கி சொல்லுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சகோதரி பேர் எழுதுங்க. ரைட், வேறு யாராவது? 10வது இது எல்லோரும் கொடுக்கணும். நம்முடைய பங்கு இருக்கணும். எல்லாருடைய பங்கு அந்த ஊழியத்தில் இருக்கட்டும். எனக்கு தெரியுங்க அவர் எப்படி ஊழியம் செய்கிறாருன்னு. ஏன்னா நாங்கள் ஒன்றா ஊழியம் செய்கிறோம். அவ்வளோ பாடு. நாங்கள் போகும்போதே இதை சுருக்கலாமா, அதை சுருக்கலாமா, ஐயா இப்படி போயிட்டா ஒரு 10 கிலோமீட்டர் கூட போவோம், பெட்ரோல் போவோமே. யோசித்து பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் பார்த்து செலவிடுறோம். நாங்கள் பேசிக்குவோம், ஜனங்கள் கொடுக்குற காசை நம்ம சரியாக செலவு பண்ணணும். ஆமாம், ஜனங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கன்ற எங்களுக்கு தெரியும். நாங்கள் விசுவாசியாக இருந்து வந்தவங்க. நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஊழியத்துக்கு வந்தும் கஷ்டப்பட்டுருக்கோம். வர்றதுக்கு முன்னால் அதை விட பாடுபட்டிருக்கோம்.
ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேற யாராவது இருக்கிறீங்களா? மனம் இருக்கணும் கொடுக்கறதுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாராவது கொடுக்க யாராவது இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இத்தனை பேர் இருக்கிறீங்க, யாருமே இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் போன பிற்பாடு கூட என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க, இந்த ஊழியத்தை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கத்திரிக்காய் வாங்கினா கொசுறு கத்திரிக்காய், மீன் வாங்கினா 2 மீன் எக்ஸ்ட்ரா. பிரகாஷ், அவர் யார்? நீங்களா? பிரகாஷ் சகோதரர் 2000 எழுதுங்க. முடிஞ்சிருச்சு. இன்னொரு 6-7 பேர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கை தட்டினோம்னா தானே அங்கே சத்தம் வரும். எல்லாம் சேர்ந்து செய்யுங்க. உங்கள் சபையின் சார்பாக நீங்கள் செய்கிறீங்க இந்த ஊழியத்தை. ஓகே, ஒரு பிரதர் 10,000 தர்றேன்னு இருக்காரு, வெளியில் சொல்லக்கூடாது. ரைட், ஓகே, சந்தோஷம். அது அதை விட பரவாயில்ல, சொல்கிறதும் தப்பு இல்லை, சொல்லாமல் அதனால் சொல்லிட்டோமே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ரைட், ஓகே, சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்ல மனசோடு இருக்கிறீங்க. கொடுக்குற மக்கள் தான். உங்கள்கிட்ட இல்லை ஆனால் கொடுப்பீங்க. ஆனால் இல்லாதவர்கள் தான் நிறைய கொடுக்குறாங்க ஊழியத்துக்கு. எங்கள் சபையில் இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க வராங்க, அவங்களாம் தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆண்டவருக்குன்னு கொடுக்குற ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சில மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கொடுக்காதவங்க நான் வேணான்னு சொல்லலை. கொடுக்காதவங்களையும் கர்த்தர் கொடுக்க வைப்பார். அவங்களுடைய சூழ்நிலை எப்படியோ, கஷ்டம் எப்படியோ, நெருக்கம் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய பெருக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆமேன். எழுந்து நில்லுங்க. நேராச்சு, இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் எடுத்து கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமே. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமே. எந்திரிச்சிடணும் டக்குன்னு. யாரும் உட்காரப்படாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே துள்ளி குதித்து எந்திரிக்கணும். என்ன உங்களுக்கெல்லாம் வயசு என்ன? 18 வயசு தான். எந்திரிச்சு நில்லுங்க. இங்கே எல்லாருமே வாலிபர்கள் தான். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. எல்லோரும் வாலிபர்கள். இந்த முன்னால் தான் கொஞ்சம் வயசானவங்க நிற்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்படி எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நின்று ஆண்டவரை கனப்படுத்துங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுங்க, எனக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, உமக்காக நான் என்னப்பா கொடுப்பேன்? எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, உமக்காக நான் என்ன கொடுப்பேன்? நீங்கள் என்ன உயிரையாக கொடுப்பீங்க? உயிரை கேட்கல கர்த்தர். ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படி தான் கேட்குறார். உன் இருதயத்தை தா. ஸ்தோத்திரம். இருதயத்தை கொடுத்துட்டோம்னா மற்ற எல்லாமே அவருக்கு சொந்தம். மற்ற எல்லாமே நாம் அவருக்கு தான் சொந்தம். இங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும். நம்மெல்லாம் அவருக்கு சொந்த ஜனங்கள். ஆமென். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அமைச்சரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும்னு சொல்றதை விட என் இயேசுப்பாவுக்கு நான் சொந்தம். அவருடைய சொந்த பிள்ளையாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் சொல்லுவோம், அவர் எனக்கு தூர சொந்தம். எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டரா? தூர சொந்தமல்ல. நமக்கு ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நமக்கு நெருங்கின சொந்தம். ஸ்தோத்திரம். அவர் தான் சொந்தம். அவருக்கு சொந்த பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, ஸ்தோத்திரம், பகையா இருந்த என்னை கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஆமென். தேவனுக்கும் எனக்கும் நடுவாக இருந்த அந்த சுவரை, அந்த தடையை, அந்த பகையை என் ஆண்டவர் சிலுவையிலே தகர்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆள் கூட தான் பகை, சாத்தானோட தான் பகை. அவனுக்கு என்ன, அவன் எப்பவும் என் கூட ஒப்புரவாக கூடாது, ஒப்புரவாக மாட்டான். ஆனால் மனுஷனோட சமாதானமாக இருப்பேன். தேவனோட சமாதானமாக இருக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கேன். கணவன் மனைவி சமாதானமாக இருக்கேன். என் உடன் பிறந்தவர்களோட சமாதானமாக இருக்கேன். நான் சண்டை போடல. சண்டை போடாத. ஸ்தோத்திரம். கூட பிறந்தவனோட சண்டை போட்டு பகைக்காதீங்க. அவங்க பகைச்சா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க உறவுக்கு வரல ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேல கசப்பா இருக்காதீங்க. அவங்களை கடிந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதி செய்வார். அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவன் பண்ணது உங்களுக்கு தெரியாது, அவன் செஞ்சது உங்களுக்கு தெரியாது, என் பையன் செஞ்சது உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டுக்காரன் செஞ்சது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அம்மா கவனிங்க. இப்ப யாரும் போகாதீங்க. ஒப்பு கொடுங்க தயவு செய்து. ஸ்தோத்திரம். நாம எல்லாரையும் பரிசுத்தமாக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். யாரையும் பகைக்காதீங்க, யாரையும் கசந்து கொள்ளாதீங்க. எல்லாரோடும் சமாதானமா இருங்க. கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருங்க. கர்த்தர் அதற்குரிய பலனை கர்த்தர் தான் உங்களுக்கு தருவாரு. மனுஷனால நம்ம உயர்த்தப்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். நம்ம தலைமை போதகரை நம்பி வரல, ஊழியக்காரரை நம்பி வரல, ஊழியக்காரர்களை நம்பி வரல, நம்ம ஸ்தாபனங்களையும் நம்ம நம்பி வரல. நம்ம நம்புறது கர்த்தரை.
நம்ம நம்புறது ஆண்டவரை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை உயர்த்த போகிறார். உங்களை பார்க்கிறார், உங்களை காண்கிறார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் அவர். கொஞ்சம் ஹையா போச்சு, கொஞ்சம் லோவா போட்டா நல்லா இருக்கும். நான் தான் ஹையா பாடிட்டேன். ஹல்லேலூயா. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒப்பு கொடுத்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர், நாங்கள் உமக்காக என்ன செய்வோம்? இந்த பூமியில நற்கிரியைகளை செய்ய எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி வைத்திருக்கிறீர். எங்களால் இயன்றதையெல்லாம் நாங்கள் செய்ய, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்கிற வார்த்தையின்படி எங்களால் இயன்றதெல்லாம் நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படி அவர் செதுக்கப்பட்டார். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்றேன். நம்ம கிட்ட செதுக்கிறதுக்கு நிறைய கெட்ட காரியங்கள் இருக்குது. அதை செதுக்கி போட்டால் தான் நம்ம சித்திரம் தீர்க்கப்பட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இடத்துல எந்த பழுதும் கிடையாது, எந்த ஒரு குறைகளும் கிடையாது. அவர் எதிலே செதுக்கப்பட்டார் தெரியுமா? அவர் தேவன் என்கிற அந்த தேவத்துவம் அவரிடத்திலிருந்து செதுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரிடத்தில் அந்த தேவத்துவம், தெய்வீக தன்மைகள், தெய்வீக அற்புதங்கள், தெய்வீக வல்லமை இருந்தது. அவர் சொன்னால் அற்புதம், நடந்தால் அற்புதம், தொட்டா அற்புதம், எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் தேவனாக இருந்தபடினாலே அந்த தெய்வத்துவம் அவரிடத்தில் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரை கொல்ல முயற்சி பண்ணும்போது அவர் மறைந்து போனார். இவைகள் எல்லாம் அவருடைய தெய்வத்துவம். அதையெல்லாம் பிதாவாகிய தேவன் அவரிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்தார். ஹல்லேலூயா. தேவ வல்லமை எல்லாம் அவர்கிட்ட எடுத்தார். சிலுவையில் போய் பரிபூர்ணமாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்படணும்னா அவருடைய வல்லமைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து செதுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தினுடைய வல்லமை, பரலோகத்தினுடைய மேன்மை, பரலோகத்தினுடைய அற்புத கிரியைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து செதுக்கப்பட்டு இப்பொழுது நிராயுதபாணியாக மனுஷருக்காக அவர் அர்ப்பணிக்கப்படுகிறதற்கு எல்லாவற்றையும் அவர் இழந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி அடிமையின் ரூபம் எடுத்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து வந்த தேவன் தன்னுடைய தெய்வத்துவத்தை எல்லாம் அவர் செதுக்கி எடுத்துவிட்டு சராசரி மனுஷனை போல நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அவருடைய தெய்வத்துவத்தை எல்லாம் நமக்குள்ளே சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு பவர் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா அது முழுமையாக சார்ஜோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஃபோன் அதில் சார்ஜிங் பண்ணும்போது அந்த பவர் பேங்க் தன்னுடைய பவர் எல்லாம் அந்த செல்ஃபோனுக்குள்ளே செலுத்தி அது தன்னுடைய பவரை இழந்து போகிறது. அதுபோல தான் ஆண்டவர் பரலோகத்தினுடைய தெய்வத்துவத்தை எல்லாம் நமக்காக அவர் இழந்து இந்த உலகத்துக்குரியவர்களாய் நம்மை அல்ல பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றும்படி ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாள் ஆக ஆக நீங்கள் தெய்வத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மனுஷிகத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்லன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ இந்த உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய கிரியைகள் உங்களிடத்திலிருந்து செதுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மாம்ச இச்சைகள் உங்களிடத்திலிருந்து செதுக்கப்பட வேண்டும். உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் செதுக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளை,
இன்னைக்கு அதிகமாக செல்ஃபோனுடைய அடிக்ஷன் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அதையும் விடுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் எங்களுக்குள்ளே அந்த அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ அது செதுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒரு காரியங்கள் அவங்க இடத்துல மைனஸாக இருக்கும். அது எதுவாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் நம்ம யாரும் பரிபூர்ணவர்கள் அல்ல. ஆனால் இந்த நாளிலே எப்படி நம்முடைய தேவாதி தேவன் இந்த பூமியில் வந்து சித்திரம் தீர்க்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களிடத்தில் இருந்து நீக்கி போட வேண்டிய காரியங்கள் நீக்கி போட ஆண்டவரே நாங்கள் பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதற்காக நீர் ஆண்டவரே உம்மையே நீர் ஒப்பு கொடுத்தீரே. அந்த ஒப்பு கொடுத்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே நெருக்கி ஏவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட இருந்து எதையெல்லாம் நீக்கி போட நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் நீக்கி போட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய நல்ல மாற்றத்துக்கு, தங்களுடைய குணாதிசயங்களிலே நல்ல மாற்றங்களை, தங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர சுபாவங்களிலே நல்ல மாற்றங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நல்ல சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களாய், விலையேற பெற்ற கற்களாய் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு ஆண்டவரை வைக்கப்படுவதற்கு தகுதியுடைய கற்களாய் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இம்மட்டும் எங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்த பாஸ்டர் தேவ சகாயம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியம் முழுவதையும் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கோடா கோடியாய் பெருக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.